நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவம். முருகரை நினச்சி மனமுருகி இந்த குமாரஸ்தவம் பாடும்போது முருகரே வந்து காட்சி கொடுத்ததா நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி விளக்கேற்றும் போது உங்ககிட்ட பூக்கள் இருந்தது அப்படின்னா இந்த குமாரஸ்தவம் ஒவ்வொரு வரியும் நீங்கள் படிக்கும்போதும் பூக்கள் முருகருக்கு அர்ச்சனை நீங்கள் பண்ணலாம். அல்லது நீங்கள் இந்த பாடல் மட்டுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது வேல்மாறல் திருப்புகள் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கும்போது அதை படிக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த குமாரஸ்தவம் வாங்கி நீங்கள் படிங்க. மொபைலில் கூட வரும். 44 வரிகள் தான் இருக்கும். பொதுவாகவே 48 நாட்கள் தொடர்ந்து எந்த வேண்டுதல் ஆனாலும் சரி, எந்த பரிகாரம் பூஜை மந்திரமானாலும் சரி, 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம வழிபடும் போது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால் இந்த குமாரஸ்தவம் நீங்கள் விளக்கேற்றிட்டு டெய்லி நீங்கள் படிச்சுட்டு வரும்போது நம்ம வேண்டுதல் எதுவானாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் விரைவில் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, வேட்மாறல் படிக்க முடியல, என்னால் திருப்புகள் படிக்க முடியலை, இந்த மாதிரி சொல்கிறவங்க ஈஸியாக இந்த குமாரஸ்தவம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். பாம்பன் சுவாமிகள் இந்த குமாரஸ்தவம் மனமுருகி பாடி முருகரை காட்சி கொடுத்ததா நம்பப்படுறதுனால நம்மளும் மனமுருகி இந்த குமாரஸ்தவம் படிக்கும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு முருகர் காட்சி கொடுப்பார்.